மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நினைக்கிறாங்க நம்ம இதே மாதிரி கார்த்தியை விட்டுட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கார்த்தி ஒரு நாள் வந்துட்டு தனாவோட வீடியோவை என்னையை மிரட்டி எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காமிச்சியோட குடும்பம் எப்படி அநியாயமா செத்துச்சோ அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் இந்த ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விடக்கூடாது. அந்த கார்த்திகிட்டேருந்து எப்படியாவது வீடியோவை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மாயா அந்த கார்த்தியை பத்தி பயத்துல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தியை நேரா மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு இப்ப எதுக்கு இந்த கார்த்தியை நமக்கு கால் பண்றான் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன மாயா திருவிழாவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நிம்மதியாகவும் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் தனா கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு யாரு காரணம்? நீ தானே காரணம். நீ மட்டும் சீனு கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? உன் நிம்மதியை கெடுக்கிறது தான் என்னுடைய முதல் திட்டமே அப்படின்னு. அப்போ மாயா கேட்குறாங்க, இங்கே பாரு, அதான் தனா உன் கூட வாழ முடியாது, உன் கூட வர முடியாது. இனிமே நான் கதிர் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு உன்னிட்ட தானே சொன்னான். அது கூட தெரியாம இப்ப மறுபடியும் தனாவை மிரட்டிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தனாவை என் பக்கம் இழுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? தனா கிட்ட அந்த வீடியோவை காமிச்சு, இங்க பாரு தனா, நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தனா வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப மாயா அதிர்ச்சி ஆகி, கார்த்தி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த வீடியோவை தனா கிட்ட காமிச்சிடாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தனா வந்துட்டு என்கிட்ட பேசி ஆகணும், அதுக்காக நீ தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உன்ன மாதிரி பொறுக்கு கூட பேசுறதுக்கு நான் எப்படி வந்துட்டு தனாவை அனுப்ப முடியும்? என்னால கண்டிப்பா முடியாது. தனாவோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நீ சும்மா இருக்க மாட்ட போல, உன்னை என் வழிக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க, கார்த்தி என்ன பண்ண போறான் அப்படின்னு. அப்ப மாயா நேரா கார்த்திக்கு கால் பண்ண, கார்த்தி போனை எடுக்கவே இல்லை. அப்ப மாயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, அப்படி அந்த கார்த்தி என்ன பண்ண போறான் அப்படின்னு. அப்ப வீட்டுல திடீர்னு சத்தம் கேக்குது. யாருன்னா சிவா தான் கூப்பிடுறாரு, அண்ணா இங்க வாங்கண்ணா அப்படின்னு. அப்ப மாயாவுக்கும் அதிர்ச்சி. அப்ப சிவா போயிட்டு, அண்ணா சீக்கிரம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்ல ரகுராம் வெளியில வராரு. வெளியில வந்ததோட ரகுராம் கேக்குறாரு சிவா கிட்ட, என்னாச்சு சிவா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இங்க பாருங்க கார்த்தி என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல மாயாவுக்கு அதிர்ச்சி. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்தி இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா அந்த கோவில்ல வந்துட்டு கிரீடத்தை அண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்கல்ல, அதை பத்தி சோசியல் மீடியாவில் யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட தான் மாயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்ப ரகுராம் சொல்றாரு, சிவா இதை பத்தி என்கிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. அப்ப பார்வதி கேக்குறாங்க, என்னங்க நடக்குதுங்க? யாருங்க சோசியல் மீடியாவில எல்லாம் போட்டோ போட்டது அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, வேற யாரா இருக்கும், இந்த மாயாவா தான் இருக்கும். இவன் தான் தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏ மாயா, நீ தானே சோசியல் மீடியாவில போட்டோ போட்டது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, எனக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டோ போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க போட்டதுக்கு என்ன பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா எவ்வளவு நைஸா போறத. இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரையும் பிரிச்சு வச்சுட்டா. யாருமே இப்ப இந்த வீட்டுல நிம்மதியாவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாயா தான். குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கோவமா போறாங்க. அப்ப மணி சொல்றாரு, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு மாயா தான் காரணம் அப்படின்னு எப்படி நீங்க எல்லாரும் நினைக்கலாம்? நானே எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாருமே சேர்ந்து மாயா மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அவ சொந்த தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகணும்னு அவ யோசிப்பாளா? அவளுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சோ, அவ எதுக்காக இப்படி பண்ணா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யாருமே பொறுமையா இருந்து கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அவகிட்டயா நாங்களா பொறுமையா கேட்கணுமா? அவ மட்டும் எங்க பொறுமையா அவ முடிவெடுத்தா? அவ பாட்டுக்கும் கதிர்கிட்ட சொல்லி தனவோட கழுத்துல தாலி கட்ட சொல்லிட்டா. பாத்தீங்களா இப்ப யாரோட வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆகிருச்சுன்னு. தனா ரொம்ப இன்னசென்ட், அக்கா அக்கான்னு சொல்லி மாயா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. கடைசியில மாயா இப்படி தனாவுக்கு துரோகம் பண்ணுவான்னு தனா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா அப்படின்னு. மணி சொல்றாரு, பத்மா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போனது, இதுக்கப்புறம் உள்ளதை பாத்துக்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல பத்மா சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் மாயா மாயான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
பத்மா அந்த இடத்துல இருந்து கோவமா போறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மாயா வந்துட்டு நேரா மணிக்கிட்ட, இங்க பாருங்க மாமா, என்னால நீங்க வந்துட்டு அத்தைக்கிட்ட சண்டை போட வேணாம் அப்படின்னு மணி சொல்றாரு. இங்க பாருமா, அவகிட்ட இப்ப சண்டை போட்டேன்னா அப்புறமாட்டி பேசிடுவா. ஆனா உன்னை பத்தி எப்ப பார்த்தாலும் அவ தப்பு தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அவளை எதிர்த்து பேசினேன். இங்க பாருமா மாயா, இந்த வீட்டுல நீ என்ன பண்ணாலும் என்னுடைய முழு ஆதரவும் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மணி நினைக்கிறாரு, மாயா இதுக்காக கதிர்கிட்ட சொல்லி தனா கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மாயா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மணி நினைக்கிறாரு. அதே நேரத்துல மாயா அவங்க ரூமுக்கு போயிட்டு, இதே மாதிரி அந்த கார்த்திக் கண்டிப்பா நம்மளை டெய்லி மிரட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப கூட ஏதோ வீடியோவை அனுப்பி நம்மளை பயமுறுத்திட்டான். அதனால நம்ம கண்டிப்பா அந்த கார்த்தியை சும்மா விடக்கூடாது. அவன்கிட்ட இருந்த அந்த வீடியோவை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும். அதுக்கு என்ன பிளான் பண்றது அப்படின்னு நம்ம மாயா யோசிக்கிறாங்க. அதே நேரம் சீனு ரூமுக்கு வராரு. சீனு வந்ததோட மாயா நேரம் சீனுவை பார்த்துட்டு, சீனு எனக்கு ஒரே ஒரு புது சிம் வாங்கி தரியா அப்படின்னு. சீனு கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ புது சிம் வாங்க போற? இந்த குடும்பத்தை நீ எப்படியெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்றதுக்காக வேற என்ன ரவுடிகளை கூப்பிட போறியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு அப்படியெல்லாம் நினைக்காத, என் மிஷின் சிம் சரியில்லை, அதனாலதான் வந்துட்டு உங்ககிட்ட சிம் கேட்டேன் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இரு வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா வந்துட்டு புது சிம்க்கு ரெடி பண்ணியாச்சு. இனிமே அந்த கார்த்திகிட்ட எப்படியாவது பேசி அந்த வீடியோவை அவன்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும். அதுக்குதான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீனு வந்துட்டு நேரா கடைக்கு போயிட்டு சிம் வாங்கிட்டு வந்துட்டு நேரா நம்ம மாயாட்ட கொடுக்குறாங்க. மாயா அந்த சிம்மை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சீனு அப்படின்னு சொல்ல, சீனு சொல்றாரு, சரி அவசர அவசரமா இது எதுக்கு கேட்ட அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எல்லாமே ஒரு காரணமா தான் சீனு அப்படின்னு. சீனு சொல்றாரு, இங்க பாரு, புது பிரச்சனையை உண்டாக்கிறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக, மாயா நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துல உள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் நான் புது சிம் கேட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் நீ என்னை புரிஞ்சு பண்ணு, எனக்கு தெரியும் சீனு. அதுக்கு முன்னாடி தனாவோட இந்த பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு மாயா அவங்களோட ஃபோன் எடுத்து அதுல சிம்மு போடுறாங்க. சிம்மு போட்டுட்டு நேரா அந்த கார்த்திக்கு கால் பண்றாங்க. அதே நேரத்துல ஜானகி மாயா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இது நம்ம மாயாவுக்கு தெரியல. மாயா நேரா கார்த்திக்கு கால் பண்ண, கார்த்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, ஹலோ கார்த்திக், நான் தான் வித்யா பேசுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்துட்டு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்ததோட, சொல்லு வித்யா, யாரு மணி அப்படின்னு கேட்க, வித்யா சொல்றாங்க, சார் நான் உங்க காலேஜ்ல படிச்சிருக்கேன் சார், நீங்க வந்துட்டு கோச்சா இருக்கீங்கல்ல டென்னிஸ் கிளப்புக்கு, உங்களை நான் பல தடவை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, ஓ அப்படியா, யார் மணி, என்ன பேட்ச் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இல்லை சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை நான் கொஞ்சம் நேரடியாக பார்க்கலாமா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி தான் அப்படியே வீக்னஸ் ஆச்சு. கார்த்தி வந்துட்டு நேரா வாய்ஸ்ல மயங்கினத்தோட மாயா கிட்ட, இங்க பாரு, நாளைக்கு வந்துட்டு டீ ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா குரலை மாத்தி பேசுனியே, எதுக்காக குரல் மாத்தி பேசின அப்படின்னு. மாயா நேரா ஜானகி கிட்ட, ஐயோ பெரியம்மா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட ஜானகி கேக்குறாங்க, சொல்லு மாயா, என்னம்மா பண்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நம்ம எப்படியாவது அந்த கார்த்திகிட்ட இருந்து வீடியோவை வாங்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணா மட்டும்தான் முடியும். நம்ம இப்படி அமைதியாவே இருந்தா கண்டிப்பா அந்த கார்த்தி வீடியோ வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளேயும் அவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்கணும். அதுக்குதான் பெரியம்மா நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தி பொறுக்கி ரவுடி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அவன்கிட்ட இருந்து வீடியோவை வாங்குறதுக்கு அவன் ரூட்லயே போறேன் அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க. அதுக்குதான் குரல் மாத்தி பேசினியா மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா, அப்புறம் என் வாய்ஸ்ல பேசினா அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, இங்க பாரு, குரல் மாத்தி பேசிட்ட, ஆனா அவன்கிட்ட இருந்து எப்படி நீ வீடியோவை எடுப்ப அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா மாயா, உன் தங்கச்சிக்காக இதையெல்லாம் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எதுவும் பிரச்சனையில சிக்கிக்காத, அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், சரிம்மா, தங்கச்சிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவு பாடுபடுற, ஆனா இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை மட்டும் காப்பாத்துறதுக்கு நீங்க எனக்கு துணையா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறமா மாயா சொல்கிறாங்க, நான் கதிர்கிட்ட மட்டும் கொஞ்சம் உதவி கேட்க போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும், சரிம்மா கதிர் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு. மாயாவும் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிர்கிட்ட வராங்க. கதிர் வந்துட்டு அவரோட ரூமில் உட்காந்துருக்கா. மாயா போயிட்டு நேராக கதிர்கிட்ட, கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாரு, சொல்லு மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அந்த கார்த்திகிட்டேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு. அப்போ கதிர் கேட்குறாரு, என்ன பிளான் மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அவன் ரூட்லேயே போயிட்டு அவன்கிட்டேருந்து அந்த வீடியோ எடுக்கணும் அதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி. அப்போ கதிர் கேட்குறாரு, என்ன மாயா விளையாடுறியா? கார்த்திகிட்டேருந்து எப்படி அந்த வீடியோவை வாங்க முடியும்? ஒருவேளை நம்ம அந்த வீடியோவை வாங்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி அந்த வீடியோவை எங்கே பார்த்தாலும் போட்டுருவான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி அந்த வீடியோவை எடுக்க ட்ரை பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, சரி மாயா உன் பிளான் படியே வரலாம், ஆனால் அந்த கார்த்திகிட்ட நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவள் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா மாயா நேராக கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வந்துட்டு அந்த கார்த்திகை ஏமாத்திடலாம். ஏன்னா அவன் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுல ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ அந்த விஷயத்தை வச்சு அவனை ஈஸியாக நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் கேட்குறாரு, சரி ஏதோ ஒரு பொண்ணு தெரியும்னு சொன்னியல்ல, அந்த பொண்ணு யார் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவள் பேர் கீதா, கண்டிப்பாக அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாயாவும் கதிரும் அந்த கீதாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரியோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி சரியான கோவத்தில் இருக்காங்க. அந்த ஜானகி எப்படி வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கிரீடத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்பதான் பசுபதி ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாரு, அந்த வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு நடக்குது. இன்னுமே அந்த ரகுராம் ஜானகி கிட்ட பேசல அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ரகுராம் ஜானகி வந்துட்டு கிரீடத்தை எடுத்துட்டு போனதுனால இன்னுமே ரகுராமோட கோவம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, நான் கூட நினைச்சேன் கிரீடத்தை எடுத்துட்டு போனதுனால ரகுராம் அந்த ஜானகியை மன்னிச்சு ஏத்திருப்பான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அவனோட கோவம் அதிகரிக்குதா? இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு. இதை பயன்படுத்தியே அடுத்த பிளானை பண்ணலாமே அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அதோட அந்த பார்வதி இருக்கா பாரு, ரகுராம் கிரீடத்தை எடுத்துட்டு போகல அப்படின்னதோட தான் புருஷனான சிவாவை கிரீடத்தை எடுத்துட்டு போக சொல்லியிருக்கான். ஆனா அந்த சிவா என்ன சொல்லியிருக்கான்னா, அண்ணனுக்கு ஆப்போசிட்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அண்ணன் தான் அந்த வீட்டோட பெரிய ஆளு, அவரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டுட்டு பார்வதி எவ்வளவோ சிவா கிட்ட எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கா, ஆனா சிவா கேட்கல. ஆனா இது மாதிரி ஜானகி வந்துட்டு கிரீடத்தை எடுத்ததோட பார்வதி வீட்டில் சண்டை போட்டிருக்கா. ஸோ அந்த வீட்டில் நமக்கு கிடைச்ச துருப்புச்சீட்டு பார்வதி, அவளை வச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமல்ல, அந்த பார்வதி வச்சு பிரச்சனையை உண்டாக்கலாமே அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அந்த பார்வதி கிட்ட இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்க ஆளு யாருன்னா அந்த மகாலிங்கம் தான், அவனை பார்த்தா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மகாலிங்கத்துக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகாலிங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்ன, ஏன் ஃபோன் நம்பருக்கு அடிச்சிருக்கீங்க, புதுசாக இருக்கு அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, எல்லாம் ஒரு காரியமாக தான், உங்கள் பொண்ணை அந்த சீனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானே, இப்போ அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்கிறாரு, அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததோட மகாலிங்கம் நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, என்ன மேடம், என்ன மாதிரி சின்ன ஆளுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு காரணமாக தான், அந்த ரகுராம் வீட்டில் இப்போ ரகுராமும் ஜானகியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரகுராமும் ஜானகியும் பேசிக்கவே கூடாது, அவங்க பகையோட தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுக்காக எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு. மகாலிங்கம் கேட்குறாரு, என்னால் என்னங்க பண்ண முடியும், அந்த வீட்டுக்குள்ளே தான் என்னால் போக முடியாது அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உங்களால் போக முடியாதுனாலும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம், என் தங்கச்சி பார்வதி இருக்கா, அவளை வச்சு பிரச்சனை உண்டாக்கலாமே, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதையும் சொதப்பக்கூடாது, கரெக்டாக நான் சொல்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கமும், நான் பார்த்துக்கிறேன், பார்வதி கிட்ட ஒரு தடவை சொன்னால் போதும், அவள்
கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேராக அந்த கீதாவை போய் சந்திக்கிறாங்க. கீதா நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க மாயா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஃபோனில் காதில் வாங்கினேன். அந்த கார்த்தி எப்படிப்பட்டவர்னு இப்போ தான் எங்களுக்கு புரியுது. காலேஜில் அவரால் எத்தனை பொண்ணுங்க ஏமாற்றப்பட போகிறாங்கன்னு தெரியல. சென்னையில் கார்த்தி வந்துட்டு ஏமாத்தினா பாருங்க, அவன் யாருன்னு அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் முடியல. அந்த கார்த்தி ஈஸியாக தப்பிச்சு போயிட்டான். இப்போ அவனை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தனாவுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்ககிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாயா வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு, ரொம்ப நன்றி, இதில் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த கார்த்தி எப்படிப்பட்ட ஒரு கேடின்னு தெரியும். அவங்ககிட்டேருந்து இன்னும் நிறைய பேரை காப்பாற்றணும், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ மாயா வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற காசை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாயா மேடம், இந்த மாதிரி காசை கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க. இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இன்னொரு பொண்ணு காப்பாற்றியே ஆகணும். அதுக்கு நான் வந்துட்டு காசை வாங்கிக்க விரும்பலை, நீங்களே காசை வச்சு கொடுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயாவும் ரொம்ப தேங்க்ஸ் கீதா அப்படின்னு சொல்ல, கீதா கேட்குறாங்க, எந்த நேரத்தில் அந்த மாயா அந்த கார்த்திகிட்டேருந்து வீடியோவை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ மாயா வந்துட்டு நேராக அந்த கீதா கிட்ட விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கீதாவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கதிர் நேராக மாயா கிட்ட, இங்கே பாரு மாயா, சரியாக வருமா, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆபத்து வரும் தான், ஆனால் நம்ம தான் எப்படியாவது அந்த கார்த்திகிட்டேருந்து வீடியோவை வாங்கினதுக்கு பிறகு அந்த கார்த்தியை வந்துட்டு ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிரும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாயாவும் கதிரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு நேராக மறுபடியும் கார்த்திகே ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, இங்கே பாருமா, நீ யாருன்னு தெரியல, ஏன் காலேஜா, உன்னை பற்றி நான் விசாரித்து பார்த்தேன், உன் பேரில் யாருமே இல்லையம்மா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, சார் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு 2-3 டைம்ஸ் வந்துட்டு டென்னிஸ் கோச்சிங்க்கு நான் வந்தேன், ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு என்னை செலக்ட் பண்ணலை அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா உன்னை நான் செலக்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரிங்க சார், அதுக்கு என்ன போ, நாளைக்கு வந்துட்டு கோச்சிங்கை ஆரம்பிங்க, நான் வந்துட்டு உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், ஓ ஷோரா, கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு எங்களோட கோச்சிங்கில் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ஃபோனை கட் பண்ணதோட கதிர் கேட்குறாரு, என்னாச்சு மாயா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, டென்னிஸ் கோச்சிங் கிளாஸ்க்கு அவன் வர சொல்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம கீட்டாவை அனுப்புனோம்னா கீட்டா வந்துட்டு அந்த ஃபோனை எப்படியாவது வாங்கி நம்மக்கிட்ட கொடுத்துருவா. அந்த ஃபோனில் உள்ள வீடியோவை வந்து டெலீட் பண்ண பிறகு கார்த்திக்கிட்ட அந்த வீடியோவை அந்த ஃபோனை எப்படியாவது கொடுத்துடணும். ஏன்னா நம்ம வீடியோவை டெலீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் இன்னுமே கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அவன்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவன்கிட்டேருந்து எப்படியாவது நேக்கா ஃபோனை வாங்கிட்டு வீடியோவை டெலீட் பண்ணிட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த கார்த்திகே அப்படின்னு நம்ம மாயா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.